தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு 2 இலாக்காக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இலாக்காக்கள் இருக்கிறது. ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் இது கூறப்பட்டிருக்கிறது. புதிய அமைச்சர்களாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நியமிக்கப்படுகிறார். அதே போல திமுகவுடைய கொறடாவாக இருக்கக்கூடிய திரு கோவி செழியன் அவர்களும் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் திரு ஆவடி நாசர் அவர்கள் மீண்டும் அமைச்சராகவும் நியமிக்கப்படுகிறார்கள். ஒரு துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். அதே போல 4 புதிய அமைச்சர்கள் இடம்பெறுகிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராகிறார். கோவி செழியன் அவர்கள் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். திரு ராஜேந்திரன் அவரும் புதிய அமைச்சராக பதவியேற்கிறார். திரு நாசர் அவரும் அமைச்சராக பதவியேற்கிறார்கள். அதே போல 3 அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல் வருகிறது. பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ், அதே போல திரு செஞ்சி மஸ்தானுடைய பதவி, அதே போல திரு ராமச்சந்திரன் அவர்களுடைய பதவி, அதாவது அவர் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்படின்னு 3 அமைச்சருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 4 பேர் புதியவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 அமைச்சர்கள் நீக்கம், 4 அமைச்சர்கள் சேர்ப்பு. அதே போல துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இந்த அமைச்சரவைக்குள் வருகிறார்கள். 6 அமைச்சருடைய இலாக்காக்களும் மாற்றப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். பாஸ்கர், இந்த அமைச்சரவை அறிவிப்பில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராகிறார். 3 புதிய அமைச்சர்கள் 4 பேர் மொத்தம் உள்ள வர்றாங்க. அவர்களுக்கான துறைகள் என்ன, இதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இலாக்காக்கள் என்ன? திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறையோடு சேர்த்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இலாக்காவோடு சேர்த்து துணை முதலமைச்சராகிறார் உதயநிதி ஸ்டாலின். அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில புதிதாக செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ராஜேந்திரன், நாசர் இவர்கள் எல்லாம் அமைச்சரவையில இடம்பெறுகிறார்கள். இவர்களுடைய பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நாளை பிற்பகல் ஒரு 3:30 மணி அளவில் நடைபெறும் என்று ஆளுநர் மாளிகையில அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையிலிருந்து பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல செஞ்சி மஸ்தான் அவரும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ராமச்சந்திரன் அவரும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். 3 அமைச்சர்கள் அமைச்சரவை பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்பதற்குண்டான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு வனத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சுற்றுலாத்துறை, அதாவது சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த மையநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கயல்விழி செல்வராஜ் அவர்கள் ஆதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சராக அவர் பதவி வைப்பார் என்பது இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிய வருகிறது. அதே போல மதிவேந்தன் அவர் வனத்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்கு ஆதிராவிட நலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்கு பால்வளத்துறை அமைச்சராக பதவி வைப்பார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் தென்னரசு அவருக்கு நிதித்துறையும் அதே போல அதனுடன் சேர்த்து மின்சாரத்துறையிடம் இருந்தது. அவர் தற்போது சுற்றுச்சூழல் துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.